வணக்கம் வியூவர்ஸ். நாம் இப்போ ஒன் டே டூராக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு போயிட்டு சென்ட்ரல்லேருந்து மீஞ்சூர் ட்ரெயினை ஏறி போகிறோம். காலையில் 8 மணி ட்ரெயினை பிடிச்சா 9 மணிக்கெல்லாம் மீஞ்சூர் வந்து சேர்ந்துடலாம். ட்ரெயினை விட்டு இறங்கி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு அந்த பக்கம் இறங்கிட்டு அங்கே ஒரு தெரு போகும். அந்த தெரு ஓரமாக ஒரு மசூதி இருக்கும். அதுக்கு நிறைய ஷேர் ஆட்டோ இருக்கும். அந்த ஷேர் ஆட்டோவில் ஏறினாக்கா நம்ம தேவதானம் திருவரங்கம் என்று அழைக்கப்படும் ரங்கநாத பெருமாள் சாமி கோயிலுக்கு போகலாம். இந்த கோயிலை பார்த்திங்கன்னா வட ஸ்ரீரங்கம் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற சாமிக்கும் இங்கேயும் 2 அடி தான் குறைவு. மற்றபடி எல்லாமே ரங்கநாத பெருமாள் மாதிரியே இருப்பார். சாளுக்கிய மன்னன் தெற்கு நோக்கி படையெடுத்து வராரு. அப்போ வழியில் ஸ்ரீரங்கத்தை பார்க்குறாரு. ஸ்ரீரங்க பெருமாள் ரொம்ப பிடிச்சிருது அவருக்கு. அப்படியே இந்த மீஞ்சூர் பக்கம் வரும்போது ஃபுல்லாக வயல்காடு நெல்மணியாக விளைஞ்சிருக்கு. அங்கே அவர் தங்குறாரு. அங்கே ஒரு விவசாயியை பார்க்குறாரு. அவர் ஒரு நெல் மூட்டையை தூக்கி நடந்து போகிறாரு. அவருக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியுது. ராஜா உடனே பின்னாடியே நோக்கி அவர் நடந்து போயிட்டே இருக்கார். அவர் விவசாயி என்ன பண்ணுறார், நெல் மூட்டையை வச்சுட்டு நெல் அளக்கிற மரக்காவை தலையணையாக வச்சு படுத்து உறங்குறாரு. ராஜா கிட்ட போய் பார்க்குறாரு. அவர் ரங்கநாத பெருமாளாக அவருக்கு காட்சி தராரு. காட்சி தந்த அடுத்த நிமிஷமே மறைஞ்சும் போயிடுறாரு. உடனே இவர் பெருமாளை நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே அவருக்கு ஒரு கோவில் அமைக்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பமாக இருந்துச்சு. சாளுக்கிய மன்னனின் கலைப்படைப்புகள் நம்ம வந்து படடக்கல் மற்றும் பதாமியில் பார்த்துருப்போம். அழகான கோவில் அரண்மனை எல்லாமே இருந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த ராஜா தான் இந்த கோவிலுடைய பெருமாளை சிற்பிக்கார். அவர் எங்கே பண்ணியிருக்கார் பார்த்தீங்கன்னா, இமயமலைக்கு போயிட்டு இமயமலையிலேருந்து கல் கொண்டு வந்திருக்கார். எல்லா பெருமாளுக்கும் இந்த பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, இது தண்ணியில் மிதக்கிற கல், சாலி கிராம கல். அவர் என்ன பண்ணுறாரு, இமயமலையிலேருந்து அந்த கல்லை எடுத்துகிட்டு வரும்போது வழியில் கங்கையில் விட்டுட்டு கங்கையிலேருந்து அது அடிச்சுட்டு வந்து கொல்கத்தா வந்து சேருது. கொல்கத்தாவிலேருந்து மறுபடியும் அதை யானைகள் மூலமாக இழுத்து வந்து மீஞ்சூரில் வந்து இந்த பெருமாளுக்கு அவர் கனவு கண்ட இடத்துல அவர் பார்த்த இடத்துலையே அவருக்கு ஒரு சிலை அமைச்சிட்டு வேண்டிட்டு போகிறாரு. இந்த இடத்த தேவர்கள் தானம் கொடுத்த இடம்னு சொல்லுவாங்க. அதனால் இது தேவதானம் அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு. தாயாருக்கு தனி சன்னதி இருக்கு. ரங்கநாயகின்னு அழைக்கப்படுறாங்க. பக்கத்துலேயே கோதை நாச்சியார் ஆண்டாள் பிராட்டிக்கும் ஆலயம் இருக்குது. கோவில் கருவறை ஃபுல்லாகவே பெருமாள் வந்து முட்டியிருப்பார். அதாவது 18 அடி நீளம் இருக்கா அவருக்கு. அவருடைய பாதம் வந்து சவுத்து ஓரத்தில் வந்து முட்டும். அதனால் இங்கே பாதம் வச்சுருக்காங்க அவருக்கு. சாளுக்கிய மன்னன் கலைப்படைப்புனா சொல்லவே வேண்டாம். ரங்கநாத பெருமாள் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருப்பார். பக்கத்துலேயே ஸ்ரீதேவி பூதேவி அவங்களுக்கு பணிவிடை செஞ்சிட்ருப்பாங்க. பிரம்மா இருப்பார், ஆஞ்சநேயர் இருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் மறுபடியும் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னாக்கா வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கும். இங்கே பெருமாள் பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாள் மாதிரி ரொம்ப நல்லா அழகாக இருப்பார். சுமார் ஒரு 7.5 அடி உயரத்தில் சங்கு சக்கரதாரியாக பாலாஜி மாதிரி இருப்பார். திருப்பதி பாலாஜி மாதிரி. பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. நமோ நாராயணாய நமோ நாராயணாய நமோ. நாங்கள் போன நேரத்தில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 நடந்துட்டு இருந்தது. அதனால் மூலவருக்கு திரை போட்டுட்டாங்க. உற்சவர் மட்டும் ஏனியில் ஏறுற மாதிரி பரமபத வாசல் போகிற மாதிரி உற்சவரை டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. என்ன ஒன்று மூலவரை பார்க்க முடியலன்னு ஒரு கவலையாக இருந்துச்சு. மீஞ்சூர் எல்லாமே வடகாஞ்சி சொல்லுவாங்க. அதாவது காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு என்னென்ன டைமில் விசேஷங்கள் நடக்குமோ அதே டைமில் இந்த கோவில்லையும் விசேஷங்கள் நடக்கும். பக்கத்துலேயே வந்து ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன் மற்றும் முத்துக்குமாரசாமி எல்லாமே பக்கத்து கோவிலில் இருக்குது. ஸோ இது ஒரு மினி காஞ்சிபுரம்னே சொல்லலாம். ஆனால் ரெண்டுமே ஒரே யூனிஃபார்மாக அங்கே என்ன நடக்குதோ அந்த விசேஷம் இங்கேயும் நடக்கும். அதனால தான் இங்கே இருக்கிற கோவில் பேர் எல்லாமே வடகாஞ்சி மீஞ்சூர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது 1000 வருஷத்துக்கு மேலான சோழர் காலத்து கட்டடக்கலை. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா புதுப்பிச்சு கும்பாபிஷேகம்லாம் நடத்தியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க. கருடாழ்வார் மேலே பறந்துட்டே தரிசனம் பண்ணுற மாதிரி கோபுர தரிசனம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது. இங்கே பெருந்தேவியார்னு அழைக்கிறாங்க தாயாரை. வைகாசி மாதம் பிரம்ம உற்சவம் நடக்கும். இங்கே விசேஷமாக இருக்கும். பிரம்ம உற்சவம் 7வது நாள் வந்து தேர் இழுப்பாங்க. கோதை நாச்சியார் ஆண்டாள் பிராட்டிக்கு தனி சன்னதி இங்கே இருக்குது. இந்த ஆலயம் மதுராந்தக சோழரால் கட்டப்பட்டிருக்கு. 1ஆம் ராஜேந்திர சோழர் காலத்து கல்வெட்டுக்கள் மற்றும் விஜயநகர பேரரசின் அச்சுதானந்த தேவராயரின் கல்வெட்டுகள் இந்த கோவிலில் நிறைய இருக்குது. ராமானுஜருக்கும் தனி சன்னதி இங்கே இருக்குது. கண்ணார கண்டு காதால கேட்டு வாயார வாழ்த்துவோமே ராமானுஜா. ஓம் ராமானுஜனாய நமக. அடுத்து அது பக்கத்திலே இருக்கிற சபரிமலை சுவாமி கோவிலை பார்க்கலாம். அந்த சபரிமலை சுவாமி கோவிலில் பார்த்திங்கன்னா 18 படி இருக்கும். 18 படி விரதம் இருக்கவங்க மட்டும் ஏற முடியும். மற்றவங்களுக்கு தனி வழி இருக்குது. மேலே போய் சாமியை தரிசனம் பண்ணலாம். சபரிமலையில் எப்படி ஐயப்பன் இருப்பாரோ சின்ன உருவமாக, அதே மாதிரி இங்கேயும் சின்ன உருவமாக அதே மாதிரியே இருக்கும். எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கும் கோவில். அடுத்து நம்ம பார்க்க போகிற கோவில் ஸ்ரீ காமாட்சி உடன் உரை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலும், அதுக்குள்ளவே முருகருக்கு கந்தக்கோட்டமும் இருக்குது. அதாவது காஞ்சிபுரத்தில் எப்படி காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் பக்கத்துலேயே கந்தக்கோட்டம் இருக்குமோ, இங்கேயும் அதே போல் ஒரே வளாகத்தில் எல்லா கோயிலும் இருக்குது. மௌஞ்சாரண்யம் அப்படின்ற ஒரு பில் வகை. அந்த பில்லில் தான் நிறைய தர்பலாம் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஊருடைய பேர் வந்து மௌஞ்சாரண்யம். சிதைஞ்சு காலப்போக்கில் மீஞ்சூர் அப்படின்னு மாறிடுச்சு. 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் 5 எழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லரே. அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அடுத்ததான் நம்ம மேலூருக்கு ஆட்டோ பிடிச்சி போயிட வேண்டியது தான். மேலூரில் பார்த்திங்கன்னா திருவுடை அம்மன் கோவில் இருக்குது. சிவபெருமான் இங்கே திருமணங்கேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பார்வதி தேவியுடைய 3 இச்சா சக்தியாக இந்த கோவில் ஒன்றா இருக்குது. இங்கே திருவுடை அம்மன் இருக்காங்க. திருவொற்றியூரில் வடிவுடை அம்மன், திருமுல்லை வாயிலில் கொடிவுடை அம்மன். இவங்க 3 பேரும் தொண்டை மண்டலத்தில் இச்சா சக்தியாக இருக்கிறாங்க. இவங்க 3 பேரையும் பௌர்ணமி அப்போ பார்க்கும்போது நம் நல்ல எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்சி தந்து என்னை ஆட்சி செய்தாய் அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி திருவுடை அம்மன் ரொம்ப அருமையாக இருப்பாங்க. மடிசாரை கட்டிகிட்டு இருப்பாங்க. இச்சாசக்தி தெய்வத்தை வேண்டிட்டு அங்கேயே நமக்கு மதிய உணவு கொடுப்பாங்க, அன்னதானம். அதை நம்ம சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட வேண்டியது தான். ஸ்டேஷனில் தடாக்கு போகிற டிக்கெட் வாங்கிட்டு சூலூர்பேட்டை போகிற ட்ரெயினில் ஏறி நம்ம தடா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிடுறோம். வெளியில் வந்தோம்னாக்கா ஆட்டோ இருக்கும். அங்கேருந்து ஏகம் டெம்பிளுக்கு ஷேர் ஆட்டோ மூலியமாகவும் போகலாம், ஓன் ஆட்டோவும் போகலாம். இல்லை பஸ் வசதியும் இருக்குது. காலாஸ்திரி போகிற பஸ்ஸெல்லாம் அங்கே போகும். போயிட்டு நேராக நடந்து உள்ளே போக வேண்டியது தான். ஏகம் டெம்பிள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே மார்பிளில் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் மார்பிள் எல்லாமே ராஜஸ்தான்லேருந்து இங்கே கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது இந்த பில்டிங்கில். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா 8000 பேர் அமர்ந்து தியானம் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். மிடில் பார்த்திங்கன்னா 6700 ஸ்கொயர் மீட்டரு. டாப்பில் பார்த்திங்கனாக்கா 2500 ஸ்கொயர் மீட்டரு. டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பில்லராக இருக்காது, பில்லர்லெஸ்ஸு. அங்கே தான் வந்து நமக்கு கோல்டன் பால், சுமாராக ஒரு 36 இன்ச்சு கோல்டன் பால் அதில் இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரா மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். நேமத்தில் கல்கி பகவான் ஆசிரமம் இருந்துச்சு முதல்ல. அது நல்லா வளர்ச்சியடைய நிறைய ஃபைனான்சியல் அசிஸ்டண்ட்லாம் நிறைய ஜாயின் பண்ணவே வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா செல்வமும் வந்து குஞ்சுது. அதில் வந்து இந்த இடத்துல பெரிய ஆசிரமம் அவர் கட்டினார். அவரும் அவருடைய மனைவியாரும். இப்பொழுது அவருடைய மகன் இதை பராமரித்து வராரு. முதல் தளத்தில் பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து சிமெண்ட்டில்
அழகழகான தூண்கள், அங்கங்கே சிற்பங்கள், ரொம்ப கலை பொக்கிஷமாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. ரொம்ப தத்ரூபமாக சிமெண்ட்டில் பண்ணுறாங்க. யார் இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கவங்க விசாரித்தேன். அப்போ அவர் செய்கிறவர் சொன்னார், நாங்கள் சிதம்பரத்தை சேர்ந்த சிற்பிகள், நாங்கள் இந்த சிமெண்ட்டில் செய்கிறோம், இது எங்களுக்கு புதுமை தான், ஆனாலும் எங்களுக்கு நல்லாவே வருது இது அப்படின்னு சொன்னார். கல்லில் மட்டும் சிலை வடித்த சிற்பிகள் இப்பொழுது சிமெண்ட்டிலையும் சிலை வடிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இது எப்போ கட்டி முடிப்பாங்க, இதை எப்போ முழுசாக ஆகும், முழுசாக எப்போ நம்ம மறுபடியும் பார்க்குறது அப்படின்ற எண்ணங்கள்லாம் ரொம்ப தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உண்மையிலேயே இந்த இடம் ஒரு தியான மண்டபம் தான். நான் 10 நிமிஷத்தில் என் மெய்யே மறந்துட்டேன். அவ்வளோ அருமையான சிற்பங்கள், சிலைகள் சிமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் செங்கல் வச்சு அடுக்கி செதுக்கி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப தத்துரூபமாக இருந்துச்சு. எவ்வளோ ஒரு நுண்ணிய வேலைப்பாடுகள், அருமையான சிலை சிமெண்ட்டில் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண் இமைக்காமல் ஒரு 20 நிமிஷம் இதை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்ததுக்கே மனசு இல்லை, இன்னமும் பார்ப்போம் எப்படி செய்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் தோணுச்சு. ஃபுல்லாக எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு தூணும் அத்தனை கலை பொக்கிஷம், அருமையாக இருந்துச்சு. உண்மையிலேயே இதுக்கு பெயிண்டிங் கொடுப்பாங்களா இல்லை ஒரே சிங்கிள் கலரில் விட்டுருவாங்களா அப்படின்றதெல்லாம் இருக்குது. வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப பார்க்குறதுக்கு. தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் மாதிரி இருந்துச்சு. அந்த கோபுரத்துடைய அமைப்பு எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. 2வது அடுக்கு பெயர் பார்த்திங்கனாக்கா அதை அர்த்தகாமா அப்படி சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன வேண்டுறோம், நம்ம ப்ராப்ளம் என்ன, அதை சால்வ் பண்ணுற ஒரு ப்ரேயர் ஹாலு, மெடிடேஷன் ஹாலு. இது ரொம்ப அழகாக இருக்குது. முதல் தளத்தை முடிச்சுட்டு 2வது தளத்துக்கு சுழல் படிக்கட்டு மூலயமா, மார்பிள் கல்லில் ஜொலிக்கிற சுழல் படிக்கட்டு மூலயமா மேலேறி வரும்போது 2வது அடுக்கு பார்க்க கண்குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஃபுல்லாக மார்பிள். அதாவது தாஜ்மஹால் ஒரு டைப்பில் அழகுனா இது ஒரு டைப்பில் அழகாக இருந்துச்சு. ரொம்ப மனசை கவர்ந்துச்சு. அங்கே ஒரு ப்ரேயர் ஹால் இருந்துச்சு. அடுத்த தளத்துக்கு தர்ம மோக்ஷான்னு பேர். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்ளோரெல்லாம் அழகாக மார்பிள், கலர் மார்பிளில் போட்டிருந்தாங்க. ரங்கோலி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீசக்கரத்தில் என்ன இருக்குமோ அந்த டிசைன் அப்படியே இருந்துச்சு. அதுக்கு நடுவில் ஒரு தாமரை, அதுக்கு மேலே அந்த கோல்டன் பால் பார்த்திங்கன்னா 36 இன்ச்சில் இருந்துச்சு. பால் சைஸு ரொம்ப பெருசு. அதோடைய முனைப்பகுதி கூர் பகுதி பார்த்திங்கன்னா ஓவராலாக அந்த ஃபில்லர் கோபுரத்தினுடைய முனைத்துளியும் அது வழியாக ஒரு சிறிய ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக இதை பார்க்கும்போது கீழே இந்த தங்க பால் தெரியுது. இந்த தங்க பாலுடைய வைப்ரேஷன்ஸு மொத்த ஏரியாவுக்கும் கவர் ஆகுது. அதாவது இதுக்குள்ளே போகும்போதே நமக்கு தங்க காந்த சக்தி அப்படின்ற ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்புக்கு பாயுது. இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க உடம்புக்கு. ஏஷியாவிலே மிகப்பெரிய மார்பிள் தியான மண்டபத்தை பார்த்த சந்தோஷத்தில் கீழே மறுபடியும் இறங்கி 2nd ஃப்ளோரில் நமக்கு தேவையான பொருட்கள்லாம் விற்பாங்க. அதை வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதை இல்லைனா வேணான்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் கீழே வெயிட் பண்ணோம்னாக்கா கோவில் 6 மணிக்கு சாத்திடுவாங்க. நட சாத்தின பிறகு நம்ம வெளியே உட்காந்துட்டு பார்க்கலாம் கோவிலுடைய அழகை. கரெக்டாக 6 மணிக்கு ஒவ்வொரு லைட்டாக எரிஞ்சிட்டே வரும். பார்க்க ஜெகஜோதியாக இருக்கும். மொத்த லைட்டை எரியும் போது மனசுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கும். அதை அனுபவித்து அதான் தெரியும் அந்த ஆனந்தம். நாங்கள் மறுபடியும் தடா வந்துட்டு தடாவிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ட்ரெயினில் வந்துட்டோம். அங்கேருந்து வீட்டுக்கு திரும்பி போயிட்டோம். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்போர்ட்ஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ வெரி மச். பை பாய்.